ரெண்டு விதமான என்ஜாய்மெண்ட். எப்படி என்ஜாய்மெண்ட்? ரெண்டு விதமான என்ஜாய்மெண்ட் யாராவது சொல்ல முடியுமா? இந்த உடலை வச்சுட்டு நம்ம ரெண்டு விதத்தில் என்ஜாய்மெண்ட் பண்றோம். ரெண்டு யாருக்கும் தெரியலையா? ஒன்று நம்ம உடல், நம்ம உடல் நம்மளது இல்லையா, நம்ம உடல்ல இருக்கின்ற புலங்கள், அந்த புலங்கள் மூலமாக நம்ம ஆனந்திக்கிறது. புலங்கள் நம்மதில்லை, உடலும் நம்மதில்லை. உடலும் நம்மதில்லை, புலங்களும் நம்மதில்லை. ஆனா ஆத்மாவுக்கு என்ஜாய் பண்ற தனம் இருக்கு. ஆனா அதுக்கு ஏதாவது ஒரு புலங்கள் இருக்கணும். புலங்கள் இல்லாமல் என்ஜாய் பண்ண முடியாது. சொல்றது புரியுதா? இப்ப ஏதாவது ஒரு டிவி இருக்கு, டிவி மட்டும் இம்போர்ட்டட் டிவி கொண்டு வந்து சோனியோகி நேஷனல் பேனசோனிக் கொண்டு வந்து வச்சுட்டு வீட்டில் கரண்ட் இல்லைன்னாக்கா எவ்வளவு நல்ல டிவியா இருந்தாலும் அது ஓடாது இல்லையா? அது கரண்ட் வரணும். பவர் ஹவுஸ்ல இருந்து நம்மளுக்கு கரண்ட் வந்தால்தான் அதுக்கு இது இருக்கும் இல்லையா? அது போல நம்ம உடல் ஆத்மாவுக்கு என்ஜாயிங் இது இருக்கு, கெப்பாசிட்டி. அதுக்கு அது புலங்கள் இருக்கணும். புலங்கள் எல்லாம் நக முடியாது. அதனால பகவான் கொடுக்கின்ற உடல்ல புலங்கள் இருக்கும். அந்த புலங்கள் மூலமாக நம்ம ஆனந்திக்கின்றோம். பகவான் உன்னுடைய கோரிக்கையை நான் நிறைவேற்கின்றேன் என்று இந்த பௌதிக உடலை கொடுத்தார். அதுல கூட என்ன கொடுத்திருக்கிறாரு? அது உடல் என்ன கொடுத்திருக்காரு? புலங்களே கொடுத்திருக்கின்றார் இல்லையா? நம்ம எல்லாம் மூடர்கள். இந்த உடலை வச்சுட்டு அதுல இருக்கிற புலங்கள் மூலமாக ஆனந்திக்கின்றோம். அது என்னைக்கும் நம்மளை விட்டு போகும். நமக்கு இல்லாத பொருள் நம்மளை விட்டு போகாமல இருக்கும், நிச்சயமாக விட்டு போயிடும். அதுதான் உண்மை புரிஞ்சுக்கணும் இல்லையா? இது முதல்ல. ரெண்டாவது இது இந்த உண்மையை புரிஞ்சு கொண்ட பிறகு, ஆஹா இந்த உடல் எந்தில்லை, இந்த புலங்கள் எனதில்லை, இந்த உண்மையை நாம் புரிஞ்சு கொள்ளாமல் இந்த உடலுக்காகவே நான் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், நான் ஒரு முட்டாள் என்று ஒத்துக்கிறோம். சைத்தன்ய சரிதாமிருத்தத்திலே யார் சொல்றது நான் ஒரு முட்டாள் என்று? சைத்தன்ய மகாபிரபு எப்ப சொன்னார்? பிரகாசானந்த சரஸ்வதி கூப்பிட்டு கேட்ட கேள்வி வந்தாரு, என்னையா நீ சன்னியாசியா இருக்கின்றே, ஹரே கிருஷ்ண சொல்லிட்டு இருக்கின்றேன், நீ உட்கார்ந்துட்டு சாஸ்திரங்கள் படிக்காமல் இருக்கின்றே, இந்த மாதிரி பைத்தியக்காரன் மாதிரி நீ ஹரே கிருஷ்ண திருவெல்லாம் பாடுகொண்டு போகிறே, என்ன அர்த்தம்? அது சைத்தன்ய மகாபிரபு என்ன சொன்னாரு? ஐயா எங்க குரு இருக்கின்றார், எங்க குருவை என்னை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. குரு என்றால் அப்படிதான் நல்லா புரிஞ்சுக்கணும். குரு என்ன சொல்றாரு? நீ ஒரு முட்டாள், யூ ஆர் எ ஃபூல் நம்பர் 1. உன்னால சாஸ்திரங்கள் படிச்சு புரிஞ்சுக்கிட்டு அது கரிச்சு சாப்பிட முடியாது, உன்னால அந்த சக்தி இல்லை. அதனால நீ ஒரே ஹரே கிருஷ்ண மந்திரத்தை சொல்லிட்டே இரு, அதுவே போதும் உன் வாழ்க்கை, வேற எதுவுமே வேண்டாம். நான் அது பாடிட்டே இருக்கின்ற எனக்கு தெரியாமல எனக்கு ஆனந்தம் வருது ஐயா. அந்த ஆனந்தம் உங்களுக்கு கூட வரதில்லை, எங்களை பார்த்து உங்களுக்கு பொறாமையா கூட இருக்கலாம். என்னுடைய ஆனந்தத்தை பத்தி உங்களுக்கு பொறாமையாக கூட இருக்கலாம். நீங்க படிச்சுட்டே இருக்கிறீங்க சாஸ்திரங்கள் எல்லாம், நானும் ஆனந்தமா இருக்கிற ஆனந்தம் லெவல்ல நீங்க இல்லை இல்லையா? எனக்கு இருக்கிற ஆனந்தம் உங்கள இல்லை. அதனாலதான் எங்க குரு சொன்ன மாதிரி நான் ஹரே கிருஷ்ண பாடிட்டே இருந்தேன், எனக்கு படிப்பிடிப்பெல்லாம் தேவையில்லை. அது போல என்னைக்கு நம்மளுக்கு அடிதுடியெல்லாம் வாங்கிட்டு ஐயோ இந்த உடவு எனதில்லை, எங்க அம்மா போயிட்டா, எங்க அப்பா போயிட்டா, எங்க பாட்டி பாட்டன் போயிட்டாங்க, அம்மா அப்பா போயிட்டாங்க, ஐயோ இப்ப என் புருஷன் கூட போயிட்டான், என் மனைவி கூட போயிடுச்சு, நானும் என் உடலை ஒரு நாள் விட போறேன் என்ற புத்தி வரணும். யாராவது இறக்கும் போது பார்த்தீங்களா கிட்ட இருந்து யாராவது இருக்குங்களா? யாராவது உடலை விட்டுரும் போது யாரும் இல்லையா? அதனால உங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியல அது கஷ்டம் என்னன்னு. யாராவது உடல் விடுறும் போது கிட்ட இருந்து பாருங்க, அது பார்த்த பிறகு நம்மள ஐயோன்னு போகும். அவர்கிட்ட ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும்.
ஒரு பெண் இவர் வச்சுட்டு இருக்கிற அந்த பெண்ணு நான் எடுத்தாக்க எப்படி இருக்கும் அவருக்கு? என் பெண்ணு விடாது, சொல்லாது சொல்வாரே சொல்ல மாட்டார். அப்படி இருக்கிற போது யமதூதர்கள் வந்து நம்ம உயிரே கயிறு போட்டு பிடிக்கிற போது பெண்ணு கையால இருக்கும்போதே சொல்றோம். கயிறு போட்டு அந்த ஆத்மாவை பிடுங்குற போது எவ்வளவு கஷ்டமா இருக்கும். யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் அனுபவத்தில் இருக்கணும். எல்லாம் போயிட்டு பிறகு நம்ம போய் பார்க்குறோம், ஐயோ அப்பாவி போயிட்டானே, அப்பா நானும் ஒரு அப்பாவி, நானும் ஒரு நாள் போக போறேன், எனக்கு இந்த நிலைமை வரும் என்று புரியவே இல்லை. அது அப்பாவி போயிட்டான், ஒன்றும் சொல்லாமல் போயிட்டான், பொண்டாட்டியே குட்டியெல்லாம் விட்டுட்டு போயிட்டான். இந்த மாதிரி உண்மையே நம்மளுக்கு தெரியவில்லை. உண்மை என்ன நான் சொன்னேன்? உண்மை நம்மளுக்கு தெரியவில்லை. முதல் ஆரம்பத்தில் என்ன சொன்னேன்? நம்ம பார்க்கறதெல்லாம் அதுக்கு என்ன இருக்கு? நம்ம பார்க்கறதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கிறது. அந்த ஆதாரத்தை பார்க்கறது இல்லை. இதுக்கெல்லாம் ஆதாரம் பகவான் கிருஷ்ணா இருக்கிறார் என்று யாரும் புரியவில்லை. நான் முதல்ல சொன்னேன்னா இல்லை உங்களுக்கு கிளாஸ் ஆரம்பத்தில் ஆதாரத்தை பற்றி சொன்னேன். அந்த ஆதாரம் புரிஞ்சு கொள்ளாமல் எல்லாம் நம்ம பார்த்து கொண்டு இருக்கின்றோம். என் மனைவி, எங்க அப்பா, எங்க பையன், எங்க இது, அதுக்கெல்லாம் ஆதாரம் கிருஷ்ண பகவான். ஆதாரத்தை எப்ப மறந்துடுறோமோ, இது மேல அட்டாச்மெண்ட் இருந்தாக்கா அவ்வளவுதான், வாழ்க்கையை வேஸ்ட், வீணாக்கிட்டோம். இதுதாங்க இருக்கிறது கஷ்டம். ஏனென்றால் இந்த புலங்கள் மூலமாக நம்மளுக்கு ஆனந்தம் கிடைக்கிறது. இப்ப நம்ம புரிஞ்சுக்கணும், என்ன பண்ணணும்? இந்த அடி திடி இதெல்லாம் பார்க்கணும். யாராவது உயிர் விடும்போது பார்க்கணும். எப்படி சில பேருக்கு ஆக்சிடென்ட் ஆகிட்டாக்க நம்மளால தொடர்பு கூட பார்க்கவே முடியாதா? நான் பாம்பேல பஸ்ல போயிட்டு இருக்கிறேன். அங்க 2 ட்ரெயின்ஸ் கொலையிடா, கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா, 2 ட்ரெயின்ஸ் கொலை, நிறைய பேரு அப்படியே புடங்கள் அப்படியே விழுந்துருக்கு. என்னால காணவே முடியவில்லை. நிறைய இது அந்த மாதிரி பார்க்காது. சிக்னல் ஃபெயிலியர்ல அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆர்பன் லைனு, சென்ட்ரல் லைன், பாம்பேல நிறைய லைன்ஸ் இருக்கு. அதுல அந்த லைன்ல இந்த லைன்ல சிக்னல் ஃபெயிலியரால 2 ட்ரெயின் எதிர்க்க வந்து போயிடுச்சு. நான் அப்போ ஏதோ பஸ்ல போயிட்டு இருக்கேன். பஸ்ல போய் பார்த்தா கிருஷ்ணா அப்படியே கண்டு என்னால் பார்க்கவே முடியாது. அது பார்த்த பிறகு அதுக்கு எல்லாம் சாப்பிடவே முடியாதா? அந்த மாதிரி ரொம்ப பயங்கரமாக இருக்கும். உடல் பெற்றும் போது அவ்வளவு சுலபம் இல்லை. எல்லாமே கஷ்டம்தான். பிறப்பும் கஷ்டம். என்ன இல்ல இல்ல, அவங்க உயிர் விட்டு இப்ப நம்ம வீட்டுல நம்ம பாட்டி இருக்கு, பாட்டிக்கு டைம் ஆயிடுச்சு போக போகுது. அப்ப நீங்க கிட்டே இருந்து பாத்தீங்களா? என்ன அவங்க கையும் கால் ஆட்டுறது அப்படி பார்க்க. நீ சொல்ல, நீ கிருஷ்ணா பேர் சொல்லு, கோவிந்தா பேர் சொன்னாக்க சொல்ல மாட்டாங்க. நீ வாயில தண்ணி ஊத்தினாலும் முழுங்க முடியாது, துளசி போட்டாலும் முழுங்க முடியாது. எப்படி இருந்தது உங்களுக்கு? சந்தோஷமா இருக்கு. வாய் கூட திறக்க முடியாது, வாய் கூட திறக்க முடியாது. ஐயோ கங்கா ஜலம் ஊத்துறோம், கொஞ்சம் துளசி ஜலம் போடுறோம்னாலும் ஒத்துக்க மாட்டோம். அந்த அளவு கஷ்டம். புரியுதா? ஆத்மா இல்லாமல் போயிட்டா எதுவுமே ஃபங்க்ஷன் ஆகாது. ஆத்மா போயிட்டே இருக்கிற போது அது வீக் ஆயிடும் இல்லையா? அதுக்கு இந்த பாடிக்கு கனெக்ஷன் இருக்காது. பாடிக்கு ஆத்மாவுக்கு கனெக்ஷன் எப்படி வருது? பிளட் 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 இருக்கு இல்லையா? பிளட்ல தான் கான்சியஸ்னஸ் இருக்கும். அதனாலதான் பிளட் யாரும் தயார் பண்ண முடியாது. உலகத்துல எல்லாமே தயார் பண்ண, அம்மாவை தயார் பண்ணலாம், அப்பாவே தயார் பண்ணலாம், அடாப்ஷன் இருக்கிறோம் இல்லையா? ஆனா பிளட் மட்டும் யாராலும் தயார் பண்ணவே முடியாது. அந்த பிளட் கூட டைம் ஆகிட்டாக்க நிற்காது. அது மாதிரி நிறைய பிளட் கூட வேஸ்ட் ஆகி கொடுக்குறது பிளட் பேங்க்ஸ் எல்லாம். அது யூஸ் பண்ணாமல் இருக்கா, யாருக்கும் பயணத்துக்கு வரல, அப்போ அதுவும் ஸ்பாயில் ஆகிடும். அதுக்கு பர்டிகுலர் டைம் லிமிட், அது ஃப்ரிட்ஜில் எல்லாம் வச்சுக்கிச்சு அந்த மாதிரி காப்பாற்றும். அந்த கான்சியஸ்னஸ் இருக்காது. அதில் கான்சியஸ்னஸ் இருக்கிறதால அந்த பிளட் ஆகும். அந்த கான்சியஸ்னஸ் தான் ஆத்மா ஆகும். இப்போ ஆத்மா போயிட்டே இருக்காங்க, பிளட்டில் இருக்கிற கான்சியஸ்னஸ் கூட போயிட்டாக்க ஒன்றும் இருக்காது. அது எதுவும் ஃபங்க்ஷன் ஆகாது இல்லையா?
அதனால பிறப்பும் கஷ்டம், இறப்பும் கஷ்டம், முதுமையும் கஷ்டம், வியாதி வந்தாலும் கஷ்டம். இதெல்லாம் கஷ்டங்கள் உலகத்துல. இது புரிஞ்சு கொள்ளாம ஆஹா நான் என்ஜாய் பண்றேன், நான் இந்த மாதிரி, நான் கோட்டீஸ்வரன், எனக்கு என்ன கவலை, எனக்கு பேங்க் பேலன்ஸ் இருக்கு, எங்க பையன் சிக்காகோவில் இருக்கு, நான் டெலிஃபோன் பண்ணாக்கா பேச முடியும், டெலிஃபோன் பண்ணாக்கா டாக்டர் வர, எனக்கு என்னப்பா கஷ்டம் இருக்கு, நான் எதுக்கு பகவத்கீதை வாங்கணும்? எனக்கு என்ன கஷ்டம் இருக்கு? நீங்க இது மாதிரி கஷ்டப்பட்டுட்டு பாவம் இவ்வளவு கஷ்டப்பட்டு எங்க வீட்டுக்கு வந்தீங்க மேலாது வேற இல்லையா? ஏன்னாக்கா நம்மளுக்கு அந்த உண்மை தெரியவில்லை. உண்மை தெரியாதது என்ன சொல்லியிருக்கேன் நான்? வாட் இஸ் அட்வல்? உண்மை தெரியாதது, உண்மை தெரியாமல் இருக்கிறது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு என்ன, அது என்னது? டிரான்ஸ்ஃபார்ம்ட் எனர்ஜி. அது வந்து நாட் ரியல் எனர்ஜி, டிரான்ஸ்ஃபார்ம், மாறுதல் பெற்ற சக்தி, பகவானுடைய மாறுதல் பெற்ற சக்தி. அது உண்மையான சக்தி இல்லை. அந்த மாறுதல் பெற்ற சக்தி திரும்பி மாறி போயிடும். உடல் போல் விட்ட பிறகு இந்த மண்ணில் கலந்து போயிடும், காற்றுல கலந்து போயிடும், தண்ணியில் கலந்து போயிடும், காற்றுல போயிடும். இதுல இருக்கிற உஷ்ணம் அக்னியில கலந்து போயிடும், பஞ்சபூதங்கள் இதுல போயிடும். அதுல இருந்து வந்தது அதுல போய் சேர்ந்துடும். இதான் ஒரு சைக்கிள். இந்த ஆதாரம் என்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லோருக்கும் ஆதாரம் இருக்கு. So we are not independent. அது அந்த வார்த்தை நம்மளுக்கு இந்த பௌதிக உலகத்தில் நம்ம இண்டிபெண்டன்ட் இல்லவே இல்லை. நம்ம எல்லோரும் டிபெண்டன்ட். அது புரிந்து கொள்ளவா? ஐ ஆம் இண்டிபெண்டன்ட், ஐ டோன்ட் வாண்ட் எனிவன். நாங்க என் கால மேல நான் நிற்க முடியும். என் கால மேல, உன் கால மேல நீ நிற்காமல் உன் கால மேல இன்னொருத்தரா நிற்க போறோம் இல்லையா? இந்த அளவுக்கு நம்ம எல்லாம் அஜ்ஞானத்தில் இருக்கின்றோம். பகவானுக்கு தொலைவா போயிட்டாலே அஜ்ஞானம். ஞானம் வந்தது பகவான் கிட்ட வருது ஞானம். அது என்ன ஸ்லோகம்? இதெல்லாம் டக் டக் டக். எனக்கு என்ன சென்டென்ஸ் வாயில இருந்து வந்ததோ எனக்கே தெரியாது. இந்த சென்டென்ஸ் நான் சொல்ல போறேன்னு எனக்கு தெரியாது. இப்போ வந்த பிறகு அதுக்கு என்ன ஸ்லோகம்? ஞானம் பகவான் கிட்ட இருந்துதான் வருகிறது. உடனே எழுதுக்கோ, அது நோட் பண்ணிக்கணும். சர்வஸ்வ சாகம் ருதி சந்நிவிஷ்ட மத்த ஸ்மிருதி ஞானம் ஞானம் அப்போகனம். பகவான் நாலேஜ்ன்றது நம்மளுக்கு எங்க இருந்து வரல, பகவான் கிட்ட இருந்தா வரும் நாலேஜ். மற்றபடி எங்க இருந்து நம்ம பாக்குறதால பகவானுடைய சாங்ஷன் இருந்தாதான் அது நம்மளுக்கு ஸ்டோர் ஆகும். நம்ம புத்தியில, நம்ம மனசுல. இல்லைன்னா ஸ்டோர் கூட ஆகாது. டிவியில நம்ம ஸ்டோர் பண்ற மாதிரி இல்லை. டிவியில ஸ்டோர் பண்ணி எப்ப பார்த்தாலும் திரும்ப நல்லா இருக்கும். ஆனா நம்ம இதுல அது வாலட்டைல், ஹைலி வாலட்டைல். அது காத்துல போயிடும் அப்படியே, பெட்ரோல் மாதிரி. பெட்ரோல் கூட ஒன்றும் மோசம். பெட்ரோல் தான் கொஞ்சம் நேரம் நிற்கும், இது நிற்காது. ஓகே. ஸோ இதனால நம்ம நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம என்ன பார்த்து கொண்டு இருக்கிறோமோ அது மட்டுமே இல்லை, அதுக்கு அது எது மேல ஆதாரப்பட்டு இருக்கு அது புரிஞ்சுக்கணும் இல்லையா? இல்லாட்டி பீஷ்மனை தோத்தடிக்க முடியுமா? துரியோதனுக்கு எவ்வளவு தைரியம்! பீஷ்மா நம்ம பக்கத்தில் இருக்கின்றான் என்ற ஒரே ஒரு தைரியம் தான். பாண்டவர்கள் ஒன்றும் பண்ண முடியாது, கிருஷ்ணா ஒன்றும் பண்ண மாட்டான். கிருஷ்ணாவுடைய இன்டெலிஜென்ஸ் அவருக்கு தெரியாது. அவரு துரியோதனுக்கு இது கிருஷ்ணாக்கு அசம்பவம் என்றது இல்லவே இல்லை. ஒன்று அசம்பவத்தை நான் சொல்லியிருக்கேன், யாராவது சொல்ல முடியுமா? கிருஷ்ணாவுக்கு ஒன்று அசம்பவம் அவரால் பண்ண முடியாதது. இது வந்து டைரக்ட் ரிலேஷன்ஷிப்ல வந்து நெகட்டிவ் சைடு. It is not on the positive side. This is on the negative side. He cannot do so many things. சொல்லலாம் அவர் ரொம்ப கெட்டக்காரன் அப்பா, அவர் எல்லாம் கொலைகளை எல்லாம் பண்றான். ஆனா பகவான் அவன் ஒன்றும் பண்ண மாட்டான்.
பகவானால போய் அவனை கண்ட்ரோல் பண்ண முடியாதோ, நம்மளுக்கு சொல்லவும் இல்லையா? இந்த மாதிரி ஒரு அக்ரூரம் பண்ணா நீ அந்த பகவான் கண்கள் இல்லை, பகவான் இது என்ன பார்க்க மாட்டேன்றான், ஏன் சாவடிக்க மாட்டேன்றான் சொல்றோமா இல்லையா? பகவான் பண்ண முடியாதோ? பீஷ்மருக்கு எந்த அளவுக்கு சக்தி இருந்தாலும் பீஷ்மர் அந்த சக்தியை பயன்படுத்தி கொள்ளாமல் இருக்கின்ற மாதிரி பண்றதுக்கு கிருஷ்ணருக்கு எல்லாம் சக்திகள் வருது. கிருஷ்ணகிட்ட எல்லாம் அவன் நினைச்சா கொடுப்பார், நினைச்சா அது வாங்கிடுவார், வாபஸ் பெற்றுக்கொள்வார். அது போல வச்சுக்கணும். அதனால யாருக்கும் அகந்தை என்றது வரவே கூடாது. நான் நல்ல பாருன்னு டாமினேட் பண்றது இப்பதான் நம்ம பாட்டில சொன்னோம். அந்த டாமினேட்டிவ் புத்தி மென்டாலிட்டி இருக்கக்கூடாது. எல்லோரோட என் குரல் தான் கொஞ்சம் ஹைல இருக்கணும். நான் தான் எல்லோரோட டாமினேட் பண்ணணும். நான் தான் நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கணும். அந்த டாமினேட்டிவ் பவர், அந்த அகந்தை என்றது வந்தாலே நம்ம போயிட்டோம். இட் கெனாட் அட்வான்ஸ், முன்னேறவே முடியாது ஆன்மீகமாக. அகந்தை என்றது நிச்சயமா இருக்கவே கூடாது இல்லையா? நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கின்றோம்? கிருஷ்ணா பீஷ்மா எல்லாமே. வாட் இஸ் த மெயின் பாயிண்ட்? ஆதாரத்தை பார்த்து கொண்டு இருக்கின்ற எந்த சமயத்திலும் நம்ம ஆதாரப்பட்டிருக்கின்றோம். நம்ம ஆதாரப்படாமல் எந்த காரியமும் நடக்கவே நடக்காது. போன வாட்டி கிளாஸ்ல கூட அந்த அம்மா கேட்டாங்க இல்லையா, அர்ஜுனன் இத்தனை பேரு போராட்டத்தில் இத்தனை பேரு ஜெயிச்சார், ஆனால் துவாரகாவிலே கிருஷ்ணாவுடைய மனைவிகளையும் அவரால் வெல்ல முடியவில்லை இல்லையா? இதெல்லாம் பகவானுடைய லீலைகள். அவர் கொடுக்கிற போது கொடுப்பார், வாங்குற போது வாங்கிடுவார். அப்ப நம்ம ஹீரோவாக இருந்தவனால ஜீரோ ஆயிடுவோம். நம்ம ஹீரோன்ற வார்த்தையே இல்லை. அவர் நம்மளை ஹீரோ பண்ணாதான் அவர் ஹீரோ. அது அவர் தான் சொல்லணும், நம்மளுக்கு சொல்லிக்க கூடாது. நம்ம என்னைக்கு ஹீரோன்னு சொன்னோமோ அன்னைக்கு அவர் ஜீரோ பண்ணிடுவாரு. அப்பயும் உடனே ஜீரோ பண்ணிடுவாரு. ராதாராணி நினைக்கிறது ஆஹா கிருஷ்ணன் என்கிட்ட தான் இருக்கிறான், வேற யாருக்கிட்ட இல்லைன்ற போது அதுக்கப்புறம் பார்த்தா கிருஷ்ணன் அந்த அம்மா கிட்ட இல்லை, எங்க போயிட்டான்? நான் நினைச்சேன் ஐயோ போயிட்டாரே. அதனால நல்ல பாதுகா இதெல்லாம் பகவான் கொடுக்கின்றார், பகவானு வாபஸ் பெறுகிறார். நம்மளது என்றது ஒண்ணுமே இல்லை. நம்ம இந்த உடல்ல இருக்கின்ற புலங்கள் மூலமாக நம்ம ஆனந்தம் பண்றது அது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட்டுக்கு வரும், என்னைக்கு நம்ம முட்டாள் என்று நினைக்கின்றோமோ அந்த ரியலைசேஷன் வருதோ அன்னைக்கு என்ன பண்ணணும்? ஆஹா பகவான் கொடுத்த இந்த பரிசை நான் பகவானுடைய ஆனந்தத்துக்காக பயன்படுத்திக் கொள்ளணும். என்னுடைய புலங்கள் மூலமாக பகவானுக்கு ஆனந்தத்தை கொடுக்கணும். என் கையால பகவானுக்கு மாலை சுற்றி போடணும். என் கையால நான் அவருக்கு போகு தண்ணி போடணும். என் கையால நான் இது பண்ண, என் கால்களால் எல்லாம் போயிட்டு வாங்கிட்டு வரணும். என் கண்களால் பார்க்கணும் எது நல்லா இருக்கு, அது பகவானுக்கு கொடுக்கணும். நம்ம புலங்களை எல்லாம் பகவானுடைய ஆனந்தத்துக்காக பயன்பெற்றுக் கொள்ளணும். பகவானுக்கு ஆனந்தத்தை கொடுக்கணும். அப்பதான் நம்மளுக்கு உண்மையான ஆனந்தம் வரும். பகவானை மறந்துட்டு நம்ம புலங்கள் மூலமாக நம்மளுடைய ஆனந்தத்துக்காக நம்ம காரியங்கள் பண்ணா அது கொஞ்ச நேரம் ஆனந்தம் கிடைக்கும். அதுக்கப்புறம் துக்கம் மகா துக்கம்.